தமிழரசு கட்சி தலைமைகள் ஏதோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரோடு உடன்படிக்கை பேச வேண்டும் என்று மத்திய குழுவிலே முடிவெடுக்கப்பட்டது. அந்த மத்திய குழுவின் எடுக்கப்பட்ட முடிவு என்பது மிகவும் மிகவும் கூடுதலான காலப்பகுதி, குறிப்பாக எங்களுடைய அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிப்புக்கு பின்னால் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு எங்களுடைய பொது வேட்பாளர் களம் இறங்கக்கூடாது, அவருக்கு எதிராக நாங்கள் அவர் இதிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்கிற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பக்கம் தமிழரசிலே இன்று இரு குழுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்று வடகிழக்கு தமிழர்களுக்கு உரிய ஒரு சங்கடமான ஒரு மனநிலை. ஆகையால் அவர்கள் ஒருமித்து செயல்பாட்டு இருந்திருந்தால் அல்லது ஏலவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்து செய்திருந்தால் அது நாங்களும் ஏற்றுக்கொள்ள கொண்டிருப்போம். ஆனால் இறுதி கட்டத்திலே அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கின்றது. இன்று தமிழரசு கட்சி என்பது வெறுமனே சஜித்தோடு மாத்திரம் அல்லது பொதுக்கட்டமைப்பு மாத்திரம் நிற்கவில்லை, பல டூவத்திலே இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் எங்களுடைய தலைமைகள் தளம்பல் நிலை இருந்தது. அதை மக்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். ஆகையால் அவர்கள் சஜித் பிரேமதாசாவுடன் உடன்படிக்கை ஒன்று செய்திருப்பதாகவும் கல்முனை பிரதேச விடயத்திலே அவர் கரிசனை செலுத்துவதாகவும் 13ஆம் திருத்த சட்டத்திலே ஒரு நம்பிக்கை அளித்திருப்பதாகவும் அறிய சொல்லியிருந்தார்கள். ஆகையால் அவர்கள் செய்கின்ற வேலையை அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய பக்கத்திலே செய்கின்றார்கள். நாங்கள் தமிழரசு கட்சியாகத்தான் இருக்கின்றோம். அதே நேரம் இந்த பொது வேட்பாளரினுடைய நிலைப்பாடும் மக்களுடைய நிலைப்பாட்டையும் அறிந்து நாங்கள் சங்கு சின்னத்துக்கு வேலை செய்கின்றோம். அது அவர்களுடைய உரிமை. ஆனால் ஒரு கட்டுக்கோப்புக்குள் எங்களுடைய தமிழரசு கட்சி அனைத்தையும் கொண்டு வருவதற்கு ஏலவே எங்களுடைய தலைமைகள் விட்ட தவறுதான் இன்று இவ்வாறு பல ரூபங்களாக பிரிந்திருக்கின்றது.